ஹலோ வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம் 30 நாளுமே நம்ம வீட்டில் வந்து டெய்லி கலர் கோலம் இட்டு வண்ண வண்ண கோலங்கள் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி நம்ம மேலோகத்தில் இருக்க தேவர்களை வந்து நம்ம வணங்கி அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும். அப்புறம் குலதெய்வத்தையும் நம்ம மனசார நினச்சிட்டு வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வரும்போது நம்ம வீட்டில் பல சுபிட்சங்கள் அதிகரிக்கும், கஷ்டங்கள் நீங்கி பணக்கஷ்டம் வராது. நம்ம என்ன நினச்சி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம விளக்கேற்றுறோமோ அது வந்து நிறைவேறும். இந்த மார்கழி மாதத்தில் வந்து தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு உலா வருவாங்க. எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால தான் வந்துட்டு டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல வண்ண வண்ண கோலங்கள் இட்டு கலர் கோலப்பொடியெல்லாம் கொடுத்து அதை அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறோம். இதன் சிறப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் நல்ல ஒரு நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நடக்கும். அதுக்காகத்தான் அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால பல நன்மைகள் நமக்கு நடக்குது. நமக்கு நிறைய ஒரு சுறுசுறுப்பு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு மனசு நிம்மதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது. வழிபாடு பண்ணுவதால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்களா, நம்ம என்னெல்லாம் மனசார வேண்டிக்கிறோம், நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட சொல்லி அங்கே மேலோகத்தில் இருக்க அந்த தேவர்களையெல்லாம் நமக்கு உலா வரும்போது நம்ம என்னென்ன கஷ்டங்கள் நமக்குள்ளே இருக்கோ அதை அனைத்தையும் நம்ம சொல்லி வழிபாடு பண்ணி வரும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி நமக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் தருவாங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வற்றாத செல்வத்தை கொடுப்பாங்க. இப்போதும் வந்து தெய்வங்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எந்திரிச்சு நம்ம அந்த நேரத்தில், அந்த குளிர்ந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து முழுகி நம்ம தெய்வத்தையும் மேலே இருக்க தேவர்களையும் நம்ம வணங்கி வரும்போது அனைத்து தெய்வங்களுமே நமக்கு வந்து துணையாக நின்று நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு நீங்களும் எல்லோரும் செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் சூரிய பகவான் எவ்வளோ அழகாக உதிக்கிறாருன்னு சொல்லி. நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் சூரிய பகவானாக தினமும் வணங்கிக்குவேன். எங்கள் வீட்டில் வந்து துளசி செடி இருக்கிறனால அதுக்கும் வந்து நான் பத்தி சூடம்லாம் காமிச்சு நான் வணங்கி வந்துட்டுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டியில் கூட துளசி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. வளர்க்குறதே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு வரும்போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும். மனிதர்களிடம் நம்ம கஷ்டத்தை சொல்லுறதை விட நம்ம முன்னோர்கள், அதாவது மேலே இருக்கிற தேவர்களிடமும் நம்ம முன்னோர்கள் வழிபாடும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடும் நமக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் மனசார நினச்சிட்டு எதை வேணாலும் செஞ்சு பாருங்கள். அதாவது நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக் கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி விநாயகர் கோயிலில் போய் நம்ம இந்த மார்கழி 30 நம்ம வந்து விளக்கேற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒன்று. பாருங்கள், எங்கள் வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. காலையில் அதிகாலையில் நான் எடுத்த இந்த வீடியோ எவ்வளோ ஒரு அழகாக பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த பசுமையை பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் எந்திரிச்சோடனே எல்லா பக்கமும் ஒரு சுற்றி பார்த்துட்டு என்னுடைய வீட்டில் வளர்க்குற நான் செடிகளோட ஒரு 5 நிமிஷமாவது அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு சிரித்த முகத்தோட அவங்கள்ட்ட அவங்க எங்கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் அவங்கக்கிட்ட தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் டீ போட்டு குடிச்சிட்டு சாமி கும்பிடுவேன். சாமி வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே நிலச்சிருக்கணும், நம்ம குலதெய்வம் நமக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் நம்ம அங்கே போய் போட முடியாட்டி நம்ம வீட்டில் வந்து மனதார நினச்சிட்டு கோலம் போடணும், விளக்கேற்றணும், எல்லாமே பண்ணணும். வாசல்லையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான ஒன்று. நான் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும் நான் விளக்கேற்றுறதில்ல, எல்லா நாளுமே நான் வந்து எங்கள் வீட்டில் நிலைவாசலில் என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி நான் வழிபாடு பண்ணுவேன். அதே மாதிரி தேவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோக்கள் பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் டெய்லி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரியும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்ல வாழ்க்கையை நம்ம வந்து எதிர்காலத்தை வந்து அந்த தேவர்கள், முன்னோர்கள், நம்ம குலதெய்வங்கள் நம்மளுக்கு கூட இருந்து துணையாக இருந்து காப்பாற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நன்மையாக முடியும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ அழகாக பிரகாசமாக எரியுதுன்னு பாருங்கள். இந்த ஒளியானது நம்ம வாழ்க்கையிலையும் பிரகாசத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஏற்றுங்க விளக்க. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. பாய். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.